காய்ஸ் இன்றைக்கி டே 19 வெயிட் லாஸ் டேவோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, வெயிட் லாஸ் ஃபுட்டு, அப்புறம் வந்து வாழைக்காய் குழம்பு இதெல்லாம் அவங்க காட்டியிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். பால் குண்டா அடி பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு லெமன் டீ, ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு, லெமன் டீக்கு வந்து 2 பொருள் தான். ஒன்று டீ தூள், ஒன்று லெமனு, 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அப்புறம் வந்து நேற்று நல்ல மழை பெஞ்சிச்சு. நல்ல ஒரு காற்று மழை அப்படி சொலிச்சு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா அடிச்சுது. அடித்த அடியில் எல்லாம் மழை இலத்தலையெல்லாம் கொட்டி, அப்புறம் மேலேருந்து கொடியில் போட்டிருந்த துணியெல்லாம் கீழே விழுந்து எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. சரின்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். துணியெல்லாம் எடுத்து நல்லா மண்ணெல்லாம் உதறி விட்டு வாஷிங் மிஷினில் போடணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா உதறி விட்டுட்டேன். நல்லா உதறி எடுத்து வச்சதுக்கப்புறம் வாசல்லாம் நல்லா ஃபுல்லாக கூட்டி எடுத்துட்டேன். நல்லா கூட்டி எடுத்ததுக்கப்புறமேலு சரி பக்கத்தில் வந்து கூப்பிட்ருந்தாங்க. எதுக்குன்னா வந்து வாழை மரம்லாம் கீழே சாஞ்சிருச்சு, வந்து வாங்கிட்டு போமா ஏதாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த வாழைக்காயை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த வாழைக்காய் வந்து நல்லா பெரிய பெரிய வாழைக்காய் வந்து கடைக்கு போட முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் பிஞ்சு. அதை வந்து சரி நம்ம வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5-6 வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து நல்லா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரின்ட்டு அப்புறம் வந்து வாழைக்காய் கிரேவி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வாழைக்காய் கிரேவி தான் ரெடி பண்ண. இதெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறமேலு இப்போ வந்து ஒரு 7 மணி போல் ஆயிடுச்சு. 7 மணிலாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கட்டெல்லாம் நைட்டு மழையான மழை. சரி அப்போனாவது வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சா உள்ளுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுதுங்க. சரின்ட்டு நம்ம வந்து வெளியே எப்போதும் போல் கட்டில் போட்டு படுத்துக்கோன்ட்டு கட்டெல்லாம் அங்கேயே காலையில் எழுந்திரிச்சு நம்ம இன்றைக்கி அங்கேயே இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாசல் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் அந்த 5-6 வாழைக்காய் நான் சொன்னால அந்த வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டு ஓட்ஸ் கஞ்சி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு தண்ணி சூடாக இருந்ததுக்கப்புறம் போடணும். இது வந்து நான் பெப்பர் கொரியண்டர் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். காலையில் டயட்டுக்கு இது வந்து நான் மதியத்துக்கு தான் செய்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணியில் தோல் சீவி கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியுமே நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்து 2 தக்காளி சேர்த்து நல்லா அதே பாத்திரத்துலேயே நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கறி மசாலா சேர்த்து நல்லா போட்டுட்டு வதக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து மண்சட்டி தான் வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். பாப்பா வந்து அதுக்குள்ளே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. வந்து சரி தூக்க சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி நானும் என்னடா பண்ணுறது, அவளை தூக்கிட்டு என்னால் வந்து செய்யவே முடியல. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன் சைடு வந்து அதை பக்கத்தில் பின்னாடி பிடிச்சி இழுக்க, அதை பிடிச்சி இழுக்க அப்படின்னே இருந்தால் கையை வச்சுட்டு கம்முனே இல்லை. ஒரு சில நேரம் எனக்கு அடுப்பில் விட்டாது கை விட்டுருவாளோ அப்படின்ற பயமே இருந்துச்சு. கீழே இறக்கி விட்டாலும் இறங்கவே மாட்டேன்ட்டா. சரின்ட்டு அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் சரி அவங்களே வந்துட்டாங்க அழுகிற சத்தம் கேட்டுட்டு. சரி நான் கூட வெங்காயம் தக்காளி அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொடுத்தாங்க. சரி நான்ட்டு அதுக்கப்புறம் நான் அதை வதக்கிட்டு அப்புறம் வந்து இங்கே பிடிச்சி நல்லா இழுக்க ஆரம்பிச்சா. சரின்ட்டு அழுகட்டோன்ட்டு விட்டுட்டு கீழே விட்டுட்டேன். ஏன்னா பார்த்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டா. ஃபுல்லாக பாலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு நானும் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச சாந்து எடுத்து நல்லா வாழைக்காய் வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிட்டு தேவையான அளவு இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி. சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே. அப்புறம் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஆப் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. வந்து நான் காலையில் 1 மணி நேரம் வந்து
நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்பு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லூஸ் வெயிட் ஆப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்பை வந்து இது பண்ணி பாருங்கள். இந்த சட்டி வந்து நான் பால் காய வச்சுருந்தேன். எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், இது ரொம்ப அடிபிடிச்சிச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள்.